யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் இல்லாதவர். பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் இல்லாதவர். இகழ்வாரின் குழுவில் அமராதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். நிலம் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். நீரோடை அருகின் மரமாவார், நீரோடை அருகின் மரமாவார். பருவத்தில் பயன் தரும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார். பொல்லார் காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார். நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார், நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 35 வரை. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படி எனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தினைக்காரன், குடிகாரன், வரி தண்டுவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சார்ந்து என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, நம்முடைய லோக்கல் லாங்குவேஜில் அடிக்கடி கேட்பதுண்டு, ஏன் இப்படி இருக்கான், ஏன் இப்படி இருக்கா? வாழ்க்கையில் ஒரு சிலரை நாம் புரிந்து கொள்வதே மிக கடினம், அவர்களோடு பயணிப்பது அதைவிட மிகவும் சிரமம். அப்படிப்பட்டவர்கள்
நமது அருகில் இருந்து விட்டால் நம்ம அவ்வளவுதான். யார் அவர்கள் என்பதை இந்த இறைவார்த்தை வெளிப்படையாக நமக்கு எடுத்து ஏம்புகிறது. எல்லாவற்றிலும் தவறு கண்டுபிடிக்கின்றவர்கள் தான் அவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடம் இருக்கின்ற இன்பத்தையும் இழந்துவிடும். ஆண்டவர் இயேசுவை கூட இன்பமாய் இருக்க விடாமல் இவர்களின் வார்த்தைகள் தடுத்திருக்கின்றன. இவர்கள் கண்டிப்பாக மாறணும், மாறித்தான் ஆகணும். இந்த நிலை வேண்டாம் என அவர்களை இன்றைய வழிபாடு வளமையான மாற்றத்திற்கு அழைக்கிறது, வரவேற்கிறது, நம்பிக்கை ஊட்டுகிறது. ஒன்று, உயர்ந்த எண்ணத்திற்கு நாம் வர வேண்டும். எதற்கெடுத்தாலும் தவறு கண்டுபிடிக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் உயர் எண்ணத்திற்கு வர வேண்டும். உயர் எண்ணம்தான் எல்லாரையும் உயர்வாக பார்க்க வேண்டும் என கற்றுத்தருகிற ஒரு பாங்கு. உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் தவறு கண்டுபிடிக்க மிகவும் தயங்குவார்கள், சிரமப்படுவார்கள். அதற்காக உண்மை நிலவரத்தை கூறாமல் இருக்க முடியாது. சொல்ல வேண்டியதை சொல்லி ஆக வேண்டும். அது குறை கூறுவதோ நிறை கூறுவதோ அல்ல. என்னுடைய பார்வையில் வாட் இஸ் வாட், எது எது என்பதை நாம் தீர்ப்பிடாமல், அதை தவறாக நினைக்காமல், சொல்ல வேண்டியதை சொல்லப்பட வேண்டிய நேரத்திலே ஆனால் உயர்வாக தரம் நிறைந்ததாக நாம் சொல்ல ஒரு பழக்கத்தை நம்ம மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது, உற்சாகப்படுத்த வர வேண்டும். அடுத்தவரிடம் தவறு கண்டுபிடிக்கின்றவர்கள் எவனும் யோக்கியம் கிடையாது. அந்த உலகத்துல தவறு கண்டுபிடிக்கின்றவர்கள் உற்சாகம் என்ற ஊக்க மருந்தை அருந்த வேண்டும். அந்த உற்சாக மருந்தை நாம் பிறருக்கு இலவசமாக வழங்குதலும் வேண்டும். போதும் போதும் என்று சொல்ல அளவுக்கு அள்ளி அள்ளி வழங்க வேண்டும் என்று உளவியலாளர்கள் சொல்வார்கள். அந்த மருந்து அடுத்தவரிடம் உள்ள தவறுகளை பெரிதுபடுத்தாது, மாறாக ஏற்றுக்கொள்ள திருந்த வழிவகை செய்யும். நாம் தவறு கண்டுபிடிப்பது மிகவும் தவறுதானே, மாற்றணும் அல்லவா, உண்மையை சொல்லணும் அல்லவா, அந்த உண்மையை சொன்னால் உண்மையை ஏற்றுக்கொள்ளணும் அல்ல. வேண்டாதவன் கைப்பட்டால் குற்றம் என்று சொல்வார்கள், கால் பட்டாலும் குற்றம் என்பார்கள். நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஒருத்தனை பிடிக்கலை அப்படின்னா அவன் ரொம்ப சூப்பராக காரியங்கள் செய்தாலும் நமக்கு அது குப்பை போலதான் தோணும். நமக்கு பிடிச்சவன் ஒருத்தன், அது ஆணோ பெண்ணோ, எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ, குப்பையாக ஒன்று செய்திருந்தாலும் ஓ சூப்பர் என்று பாராட்டுகிற பண்பும் இன்றைக்கு இருக்குத்தான் செய்கிறது. அதாவது அன்பு இருக்கும் இடத்திலே குறை சொல்லுக்கு இடமே இல்லை. என்ன நடந்தாலும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம். அதற்காக உண்மையை சொல்லணும்ல, ஏன் போய் சொல்ற? அன்பு அது ஆண்டவனுடைய மொழி, ஆண்டவனோடு தொடர்புடையோர் பேசுகிற மொழி. குழந்தையும் பேசலாம், முதியவரும் பேசலாம், இளையோரும் பேசலாம், எந்த நாட்டவரும் எந்த வீட்டவரும் மொழியினரும் பேசலாம். எல்லாரும் புரிந்து கொள்ளலாம். அங்கே குழப்பத்திற்கு இடமே இருக்காது. அன்பு இல்லாத இடத்திலே புகார்களுக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் குறைவே இருக்காது. நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்ற சிறு பிள்ளை விளையாட்டாகத்தான் இருக்கும். அதுவே அன்பு சூழலில் நிகழுமாயின் எந்த புகாருமின்றி பாராட்டுவதோடு புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்வார்கள். மனம் மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமுழுக்கு யோவானை குறை சொல்ல காரணமும், இயேசுவை பெருந்தினைக்காரன் குடிகாரன் என்று கேவலமாக பேசுவதற்கு காரணமும் மொத்தத்தில் அந்த பரிசேயருடைய அன்பு இல்லாததுதான் காரணம். இவ்வாறு அன்பு இல்லாததால் பிறரை புகார் செய்பவரும் குறை சொல்பவரும் தன் மகிழ்ச்சியையும் கெடுத்து பிறர் வாழ்வையும் வளர்ச்சியையும் கெடுக்கின்றார்கள். இது இன்றைக்கு நம்முடைய வீடுகளில், ரோடுகளில், சமயத்தில், கோயிலில், பங்கில், திருச்சபையில், அமைப்புகளில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அன்பிலும் நீதியிலும் உறவை வளர்த்து அனைவரையும் மகிழ்விக்க செய்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் தனிப்பட்ட விருப்பத்தை பிறர் மேல் திணிக்காமல் உமது விருப்பத்தை அறிந்து அதன்படி பிறரை குறைகளை குறைவாக சொல்லி நிறைகளை நிறைவாக சொல்லி பாராட்டுகிற பண்பிலே அன்போடு திருந்தக்கூடிய சூழ்நிலையை எங்கள் வாழ்க்கையிலே தாரும் ஆண்டவரே. ஆமேன். வாழ வரும் தாருமே, எம் நிலை மாற்றி உனில்
தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. நகரில் தினமும் கூட்டம் கூடுது, அன்னை மரியின் புகழ் பாடுது. வேளை நகரில் தினமும் கூட்டம் கூடுது, அன்னை மரியின் புகழ் பாடுது. வாழ்வு தந்திடும் நமது தாயிடத்தில் வந்துதான் நெஞ்சுருகி தின வேண்டுது. நம் எல்லாருக்கும் அன்றாடும் அன்னை மரி வாழ்கவே ஆவே கீதம் பாடி வாழ்த்துவோம். நம் எல்லாருக்கும் அன்றாடும் அன்னை மரி வாழ்கவே ஆவே கீதம் பாடி வாழ்த்துவோம். ஏழை எளியோர் துயரை நீக்கிடுவார், பாவையிருளை அகற்றி மானுடங்காப்பார். தாயே சரணம் என்று இறைவேண்டல் செய்வோர் நினைக்கும் பல காரியம் ஜெயமாகுமே. அன்னை நன்கும் அருளும் எங்கும் நிறைவதால் இட்டுதிக்கும் அன்னை புகழ் நாம் பாடுவோம். நம் எல்லாருக்கும் அன்றாடும் அன்னை மரி வாழ்கவே
ஆவே கீதம் பாடி வாழ்த்துவோம். நம் எல்லாருக்கும் அன்றாடும் அன்னை மரி வாழ்கவே ஆவே கீதம் பாடி வாழ்த்துவோம். வேளை நகரில் தினமும் கூட்டம் கூடுது, அன்னை மரியின் புகழ் பாடுது. தினக்கும் திந்தா தினக்கும் திந்தா தரிகிடதோம் திட்டி திட்டி தரிகிடதோம். கானாவூரின் திருமண நிகழ்வில் தனது மகனோடு நின்றார் அன்னை. கானாவூரின் திருமண நிகழ்வினில் தனது மகனோடு நின்றார் அன்னை. விருந்தில் குறை கண்டு மைந்தனேசுவிடம் வாடும் வீட்டார்க்காய் பரிந்துரைத்தாளே. அன்றும் என்றும் அன்பின் திருதேவன் தாயின் சொல்லை தட்டமாட்டாரே. நம் எல்லாருக்கும் அன்றாடும் அன்னை மரி வாழ்கவே ஆவே கீதம் பாடி வாழ்த்துவோம். நம் எல்லாருக்கும் அன்றாடும் அன்னை மரி வாழ்கவே ஆவே கீதம் பாடி வாழ்த்துவோம். வேளை நகரில் தினமும் கூட்டம் கூடுது, அன்னை மரியின் புகழ் பாடுது. வேளை நகரில் தினமும் கூட்டம் கூடுது, அன்னை மரியின் புகழ் பாடுது. வாழ்வு தந்திடும் நமது தாயிடத்தில், வாழ்வு தந்திடும் நமது தாயிடத்தில் வந்துதான் நெஞ்சுருகி தின வேண்டுது. நம் எல்லாருக்கும் அன்றாடும் அன்னை மரி வாழ்கவே ஆவே கீதம் பாடி வாழ்த்துவோம். நம் எல்லாருக்கும் அன்றாடும் அன்னை மரி வாழ்கவே ஆவே கீதம் பாடி வாழ்த்துவோம். நம் எல்லாருக்கும் அன்றாடும் அன்னை மரி வாழ்கவே ஆவே கீதம் பாடி வாழ்த்துவோம். நம் எல்லாருக்கும் அன்றாடும் அன்னை மரி வாழ்கவே ஆவே கீதம் பாடி வாழ்த்துவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.